வணக்கம் நண்பர்களே. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரே பொண்ணு தான், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அழகானவும் பொண்ணு. அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், படிக்க வச்சு ஆளாக்கி அப்படின்றது தான் அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே எண்ணம். ஒரே பொண்ணு தான், தவம் இருந்து பத்த பொண்ணு அப்படின்றதால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. கல்லூரியில் இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஒரே ஒரு காரியம் செய்யுது. அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பையனை காதலிக்குது. அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார பையனை காதலிக்கிற விஷயம் அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. அதனால் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணோட படிப்பு முடியுது, இப்போலேருந்தே மாப்பிள்ளை பார்க்கணும், அதுவும் நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை அப்படின்னா நல்ல மாப்பிள்ளை மட்டும்தான். பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கோடிக்கணக்கில் சொத்து இருக்கணும், தனக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எதுவுமே கிடையாது. மாப்பிள்ளை நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்குது. கண்டிப்பாக அதனால தான் அவங்க சின்ன வயசில் இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருந்திருக்காங்க. உழைச்சி முன்னேறி தான் இவ்வளோ பெரிய சொத்துக்கு ஆளாகியிருக்காங்க. அதனால் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த உழைச்சி முன்னேற முடியும் அப்படின்றது தான் அவங்க குறிக்கோளாக வச்சு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, இன்னும் தேதியில் என் பொண்ணை பார்க்கறதுக்கு எல்லாரும் வாங்க மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க பத்திரிக்கையிலையும் விளம்பரம் கொடுக்குறாங்க, ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயம் இந்த வேலைக்கார பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. தான் காதலியை எப்படி விட்டு கொடுக்கறது அடுத்தவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனும் அந்த போட்டியில் கலந்துக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்குற அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் கலந்துக்கிறான். அந்த தேதியில் எல்லா மாப்பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த வேலைக்காரனும் வந்திருக்கான். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறாரு. எல்லா மாப்பிள்ளைங்களும் வந்துட்டீங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், ரெண்டு கேள்வி கேட்பேன். ரெண்டு கேள்வியில் நீங்கள் பதில் சொல்லணும், சரியான விளக்கம் கொடுக்கணும் எனக்கு. நான் ரெண்டு கேள்வியுமே நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் ஒரு முதல் விஷயத்தை சொல்கிறாரு. இந்த உலகிலே மிக இனிமையான பொருளை கொண்டு வாங்க, அருமையான பொருள், இனிமையான பொருள், ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் டார்கெட்டை வைக்கிறாரு. உடனே என்னைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, நீங்கள் நாளைக்கு கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாரும் போகிறாங்க. ஆளுக்கு ஒரு பொருளாக கொண்டு வராங்க. அடுத்த நாள் காலையிலே எல்லாரும் வந்துட்டீங்களா, ஆளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருளை காமிங்க அப்படின்றாங்க. ஒருத்தன் தேன் எடுத்துகிட்டு இதுதான் இனிமையான பொருள் அப்படின்றான். ஒருத்தன் பூ எடுத்துகிட்டு இதுதான் இனிமையான பொருள். ஒருத்தன் கரும்பு எடுத்துகிட்டு இதுதான் இனிமையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முடிஞ்ச பொருளை காமிச்சிட்டு இருக்கான். எல்லா பொருளையுமே அந்த முதலாளி செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லா பொருளையும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி வரிசையில் கடைசி கியூவில் அந்த வீட்டு வேலைக்காரனும் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனே டி நீ என்னடா இந்த வருஷத்தில் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவன் உண்மையை சொல்லிடுறான். ஐயா, எனக்கு வேற வழியே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, நானும் உங்கள் பொண்ணும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஷாக் ஆகிடுது. சரிடா, எனக்கு காதலிக்கிறது ஏழ்மையாக இருந்தாருன்னா பணக்காரனாக இருந்தாருன்னு எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் போதும். நீ கொண்டு வந்த பொருளை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாக்ஸை ஒரு சின்ன பெட்டியை கொண்டு வந்திருக்கான். அந்த பெட்டியை காமிக்கும்போது ஒரு ஆட்டோட நாக்கு இருக்குது. அந்த ஆட்டு நாக்கு இருக்கிறத பார்த்தோன்னே என்னடா அது நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது சொல்கிறாராம், உலகத்திலே இனிமையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, அதை சொல்கிறதுக்கு ஒரு நாக்கு தேவைப்படுது. அதனால நல்ல விஷயங்களை 4 பேர்த்துக்கு சொல்றதுக்கும், நல்ல செயலை செய்யறதுக்கும், நல்ல பேச்சை பேசுறதுக்கும் இனிமையான பொருள் இந்த உலகத்திலே நாக்கு மட்டும்தான். மனுஷ நாக்கை என்னால் வெட்டி கொண்டு வர முடியாது, அதனால தான் ஆட்டு நாக்கை வெட்டி கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு வாரமாக மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. முதல் விஷயம் சொல்லிட்டேன், இப்போ 2வது விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்கிற கசப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பாவக்காவை கொண்டு வராங்க, வேப்பங்கொட்டையை கொண்டு வராங்க, வேப்பங்காயை கொண்டு வராங்க. கசப்பான பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆளாளுக்கு கொண்டு உடனே 2வது நாள் அடுத்த நாளும் காமிக்கிறாங்க. இதுக்கும் ஒரு நாள் தான் டைம் கொடுக்குறாரு. உடனே மறுபடியும் அந்த வேலைக்காரனும் ஒரு பொருளை கொண்டு வரான். இப்போ அடுத்து எல்லார் பொருளையும் பார்க்குறாரு. பாவக்காவை காட்டுறாங்க, வேப்பங்கொட்டையை காட்டுறாங்க, வேப்பங்காயை காட்டுறாங்க, கசப்பான பொருள் எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்காங்க. கடைசியாக அதே மாதிரி அந்த வேலைக்காரனே நீ தானே என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னேன், ஏற்கனவே நீ ஆட்டு நாக்கு காமிச்சல, இப்போ என்ன பொருள் கொண்டு வந்திருக்க, இந்த உலகத்திலே கசப்பான பொருளை காமி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லும் போது அந்த பாக்ஸில் மறுபடியும் அதே ஆட்டு நாக்கு தான் இருந்துதான். என்னடா அது, என்னை வெறுப்பேற்றுறதுக்குன்னு நீ பண்ணுறியா, இந்த உலகத்தில் இனிமையான பொருள்னு சொல்லிட்டு தான் நாக்கு காமிச்ச, இப்போ மறுபடியும் அதே ஆட்டு நாக்கே காமிக்கிறியே, உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த உலகத்திலே நாக்கை விட ஒரு கசப்பான ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது. இதே நாக்கால தான் கெட்டதை செய்கிறோம், கெட்டதை சொல்கிறோம், கெட்டதை நம்ம போதிக்கிறோம் அடுத்தவங்களுக்கு, கெட்ட பேச்சை பேசுகிறோம். அதனால் இந்த உலகத்திலே நாக்கை விட ஒரு கசப்பான பொருள் கிடையவே கிடையாது, நாக்கை விட ஒரு இனிமையான பொருள் கிடையவே கிடையாது. ஒருத்தங்க சொல்கிற சொல்லில் தான் அந்த விஷயம் நல்லதாக ஆகிறதும் கெட்டதாக ஆகிறதும் இருக்குது.
அதனால் இந்த உலகத்திலே இனிமையான பொருள் என்ன அப்படின்னா நாக்கு தான். இனிமையான பொருள் நாக்குங்கும்போது கசப்பான பொருளும் நாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறானா. உடனே அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனை விட ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி, ஒரு உழைப்பாளி வேற எவனும் இங்கே இருக்கவே முடியாது. ஆளாளுக்கு காமிச்சதை விட இவன் சொன்ன வார்த்தைகள் அப்படிதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை அந்த வீட்டு வேலைக்காரனுக்கே வந்து கட்டி கொடுத்துட்றாராம். உடனே அந்த விஷயத்த கேள்விப்பட்டோடனே அந்த பொண்ணு ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்து அந்த காதலனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நாக்கை வச்சு தான் இந்த மெயின் கான்செப்ட் இந்த பதிவை சொல்லியிருக்கேன். அதனால நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, கெட்ட விஷயத்த வந்து சொல்லாதீங்க, கெட்ட விஷயத்த செய்யாதீங்க. நல்ல விஷயத்துக்காக தான் நாக்கு படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த பதிவு மூலம் சொல்ல வரேன். சரி, இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.